ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஈஸியான கத்திரிக்காய் குழம்பு. சுட சுட சாதத்தோட இந்த கத்திரிக்காய் மசாலா குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்கும்னா கண்டிப்பாக இதை ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் விடவே மாட்டீங்க. முதல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய பீசஸாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை லேசாக அடித்து எடுத்துக்கலாம், மைய அரைக்கக்கூடாது. நல்லாவே கொஞ்சம் பெரிய பீசஸாக கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மைய அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. அவ்வளவுதான், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்து தாளிச்சிக்கங்க. அடுத்து இதில் நாம் அரைச்சி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுப்பை குறைச்சி வச்சு இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் லேசாக வதங்கி வந்த உடனே 3 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து 2 மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கங்க. அடுத்து இந்த தக்காளி நல்லா வதங்கி கரையிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கங்க. சோம்பை லேசாக இடித்து ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கங்க, அதிகம் சேர்க்க வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. தக்காளி நல்லா வதங்கி இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்ததும் அடுத்து ஒரு 150 கிராம் கத்திரிக்காயை கொஞ்சம் மெலிசாவே நறுக்கி சேர்த்துக்கங்க. கொஞ்சம் மெலிசாக நறுக்கி சேர்த்தா தான் சீக்கிரமும் வெந்து வந்துடும். அதே மாதிரி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக நல்லா வதக்கி விட்டுக்கங்க. அடுத்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் சேர்த்துக்கங்க. தனி மிளகாய்த்தூள் தான் பயன்படுத்தணும், குழம்பு மிளகாய்த்தூள் இதில் சேர்க்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இதையுமே 1 நிமிஷத்துக்கு லேசாக நல்லா வதக்கி விட்டுக்கங்க. அடுப்பை குறைச்சி வச்சுட்டு வதக்கி விட்டுக்கங்க, இல்லைன்னா மசாலா கறியிடும். அடுத்து தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் துருவிய தேங்காயை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாகவே அரைச்சி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கங்க. இந்த சமயத்தில் நல்லா வதக்கி விட்டால் தான் டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உடனே தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஒரு 3-4 நிமிஷம் கண்டிப்பாக வதக்கி விட்டுக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுத்து இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2-2.5 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்து உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளவுதான். அடுத்து இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10-12 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதித்து இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே தேவைப்பட்டால் கடைசியாக கொத்தமல்லி இலை சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், ஒரு சூப்பரான சிம்பிளான கத்திரிக்காய் மசாலா குழம்பு. சுட சுட சாதத்தோட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.